ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் விலாகில் 6 மாத குழந்தைங்கள்லேருந்து சாப்பிடக்கூடிய சத்து மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் மிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். 200 கிராம் பாதாம் எடுத்துக்கலாம், 200 கிராம் கேஷ்யூ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அது கூடவே புழுங்கல் அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். 1/2 கப் ராகி எடுத்துக்கலாம். அது கூடவே கோதுமை 1/2 கப் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் ஹெல்த் மிக்ஸோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஹெல்த் மிக்ஸ் வேணும்னா நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ உங்களோட குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போவே இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். எடுத்தோடனே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தோம்னா சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்க ஆரம்பிக்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறையா சிறுதானிய வகைகள் தான் சேர்க்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா வறுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்காக சேர்க்குறோம்னா அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது உப்பு சேர்க்காமல் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹெல்த் மிக்ஸோட குவான்டிட்டியும் கம்மியாக கிடைக்கும். கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் ரெடி பண்ணிக்கலாம். இதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல். அதை இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. சத்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டிலே ஹெல்த்தியாக சத்து மாவு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.